சனாதன ஹிந்து தர்மத்தில் பல கோடி தெய்வங்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கென்று ஒரு கடவுள் என்றால் அது நம் அழகன் முருகப்பெருமான். அந்த தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் மகத்தான திருவிழாதான் தைப்பூசம். அழகு குமாரா என்று அழைக்காத தமிழ்த்தாயில்லை, முருகா காக்கவா என்று வேண்டாத தமிழ்த் தந்தையில்லை. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு அற்புதமான புனிதமான திருநாள் தைப்பூசம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த மகா தைப்பூசம் வருகிறது. ஜோதிட ரீதியாக இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் மகர ராசியிலும் சந்திரன் கடக ராசியில் உள்ள குரு பகவானுக்கு உரிய பூச நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கும் புனித நாள் இது. பூச நட்சத்திரம் அமுதத்தாரை என்று அழைக்கப்படுகிறது. இது குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அதனால்தான் ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் தங்கள் குருவிடமிருந்து தீட்சை பெறுவதற்கும் ஞான உபதேசம் பெறுவதற்கும் தங்களின் 3வது கண்ணை விழிப்படையச் செய்வதற்கும் உகந்த நாளாக இது கருதப்படுகிறது. அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியை ஏற்றும் நாள்தான் தைப்பூசம். இந்த நாளின் வரலாற்றுச் சிறப்பை கந்த புராணம் மிக அழகாக விவரிக்கிறது. தேவர்களை காக்க அன்னை பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் திரட்டி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாள் இது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் இதை இவ்வாறு பாடுகிறார்: மாலையன் அறியா செம்மல் வரன்முறை இச்சை என்னும் வேலினை தந்து மற்றை விஞ்சையர் யாவர் ஏஞ்ச மேலினிது ஏகி வென்றி மேவுக என்று கூறி ஆலமர் கண்டன் மைந்தன் அடிதொழுது அன்பின் நின்றாள். இதன் பொருள் என்ன தெரியுமா? பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எட்டாத சிவபெருமானின் மைந்தனுக்கு அன்னை பராசக்தி தன் இச்சா சக்தியை வேலாக தந்து சென்று வென்று வா என்று ஆசீர்வதித்து அனுப்பினாள். அந்த இச்சா சக்திதான் ஞானவேல். அன்று அசுரர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் சுப்பிரமணியர் வேலேந்தி வந்தார். ஆனால் இன்று இக்காலத்தில் நம்மிடையே உள்ள கர்ம வினைகளை நீக்கி கைலாயத்தை இங்கேயே அனுபவிக்கச் செய்யும் வகையில் அந்த சுப்பிரமணிய சுவாமியின் பரிபூரண அவதாரமாக சனாதன இந்து தர்மத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் எப்படி ஞானத்தின் வடிவமோ அதேபோல் இன்று உயிருள்ள ஞான வடிவமாக குருவாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் நம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம். இந்த தைப்பூச திருநாளில் குருவின் அருளை பெற ஒரு அரிய வாய்ப்பு. வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் சிறப்பு நேரலை தரிசனமும், இரவு 8 மணிக்கு சிறப்பு தைப்பூச தமிழ் சத்சங்கம் நடைபெறவுள்ளது. இந்த ஞான சத்சங்கத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். குருவின் அருளோடு தைப்பூசத்தை கொண்டாடுவோம்.